இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, அந்த அண்ணான்னு சொல்லி கேம்பஸ் ஸ்கூலில் போய் இந்த கப்புள்ஸ் வந்து வீடியோ எடுத்து செக்ஸ் அபியூஸ் பண்ண ஒரு கேஸ் தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, அந்த கப்புள்ஸ் இருக்காது காலேஜ் கேம்பஸ்குள்ளே போயிட்டு வீடியோ எடுத்து மிரட்டி செக்ஸ் அபியூஸ் பண்ணுற அளவுக்கு எங்கே தைரியம் வந்துச்சு. அந்த அபியூஸ் பண்ண அந்த அக்யூஸ்ட் மேலே ஆல்ரெடி ஒரு 15 கேஸ் மேலே இருக்குது. இதே இருந்து போக ஏற்கனவே அக்யூஸ்ட் வந்து அரெஸ்ட் ஆனப்போ அதுலேருந்து எப்படி ஜாமீன் வாங்கிட்டு வெளியே வந்து தைரியத்தை பண்ணுறான். அந்த என்ன தைரியம் எங்கேருந்து வந்துச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன பண்ணிட்டு போகிறாங்க, கவர்மெண்ட் என்ன தூக்கலா போட்டுற போகுது இல்லை துப்பாக்கி சுற்றுலா போகுதுன்னு தைரியத்தை வெளியே வந்து மணி பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணு போய் இந்த மாதிரி நடந்ததை போய் அவங்க அம்மாவோட ஷேர் பண்ணி இந்த மாதிரி ஆகி போச்சுமா, இந்த மாதிரி நடந்து போச்சுமா அவங்க அப்பா அம்மாவோட ஷேர் பண்ணும்போது அவங்க அப்பா அம்மா வந்து சரி இதெல்லாம் நடந்து நான் பார்த்துக்கோ நான் கூட சொல்லிட்டு அந்த பொண்ணை வச்ச தைரியத்தை தான் கம்ப்ளைண்ட் பண்ணி இன்றைக்கி மாட்டியிருக்கேன். அந்த பொண்ணுமே இன்றைக்கி எதுவும் பேசாமல் சரி பயந்துக்கிட்டு அப்படியே விட்டுருந்தா இன்னைக்கு இந்த பொண்ணுக்கு நடந்தது பார்த்தீங்கன்னா இன்னும் எல்லாம் நிறையா பிள்ளைக்கு நடந்திருக்கும். அது இந்த வருஷம் நாங்கள் பெற்றோரை பாராட்டணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த வட மாநிலத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. இங்கே எஜுகேஷன் பீப்புள் இருக்கான்னு சொல்கிறாங்க. அங்கேயும் இதே தான். அங்கே இந்த மாதிரி ஏழை பிள்ளைகளையும் அப்பானி பிள்ளைகளையும் ரேப் பண்ணி கொள்ளுவாங்க. இங்கே ரேப் பண்ணி கொல்ல மாட்டாங்க. ரேப் பண்ணால் அப்படியே விட்டு போயிடுவாங்க. ஒரு பொண்ணை மிரட்டினா போதும், அது எங்கேயும் போகாது. அப்படியே எங்கேயாச்சும் போனாலும் சரி நம்மளை எதுவும் பண்ண மாட்டேன் டைரி இருக்க வரைக்கும் இந்த மாதிரி தப்பு நடக்கதான் செய்யும். தப்பு பண்ணால் தண்டனை பெருசாக இருக்குன்னு நினைக்கிற வரைக்கும் தான் இங்கே தப்பு பண்ணாமே இருப்பாங்க. அதை விட்டுட்டு மாவு கட்டு போகிறது கையில் கட்டு போட்டு காமிக்கிறது பார்த்தீங்கன்னா இது நடந்துகிட்டே தான் இருக்கும்.